Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Exercise 8.1 third sum. 72% of 25 students are good in mathematics. How many are not good in mathematics? இந்த சம்மில் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25, அதில் 72% of students are good in maths. From this, how many are not good in maths? 72% students mathsல good gradeல இருக்காங்க. இதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது remaining students are not good in mathematics. Solution பார்க்கலாம். First write the given information. From that, number of students who are good in mathematics is equal to 72% of 25 students. It is equal to, now to find 72% of 25, we get 72 by 100. 72% means 72 by 100. Half means multiply, so into this 25. Now you simplify this by the alternative method. But 25 and 100 5 ஆல divide பண்ணும்போது 125 is 25, 425 is 100, then to divide the common divisor by 72, or to divide 72 by 4. From this we get 18 4 star 72. This is equal to 18. From this we get the number of students who are not good in mathematics is equal to 25 minus 18. 25 minus 18 is equal to sum. Then fourth sum. A football team won 10 matches out of the total number of matches. If their win percentage was 40, then how many matches did they play in all? இதில் given information என்ன அப்படின்னா, total number of matchesல 10 matches அந்த டீம் வந்து விளையாடுறாங்க. If they win, அதில் அவங்க win percentage எவ்வளவு அப்படின்னா, win பண்ண percentage 40. இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டோட்டலாக அவங்க எத்தனை மேட்சஸில் விளையாண்டுருக்காங்க அப்படின்னு. ஒன் டீம் வந்து எத்தனை மேட்சஸில் விளையாண்டுருக்காங்க, அவங்க வின் பண்ண மேட்சஸ் 10, அதோட பர்சன்டேஜ் 40%. Now to find the total number of matches play in all. Solution. Let the total number of matches be x. இதில் total number of matches எவ்வளவு அப்படின்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம xன்னு வச்சுக்கலாம். Win percentage was 40. From this, now to find the value of x. அவங்க total number of matches xன்னு வச்சுருக்கோம். அதில் அவங்க வின் பண்ண பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 40%. அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 40% தான் அவங்க வின் பண்ண பர்சன்டேஜ்.
அவங்க விளையாண்ட மேட்சஸில் எத்தனை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. therefore 40/100 40% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ். therefore 40/100 into x which is equal to 10. From this x equal to இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 10 இருக்குது, இந்த 10 அப்படியே வச்சுக்கலாம். தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது 40/100 which is equal to 100/40 இந்த ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது 40/100 100/40 ஆகுது. இப்போ இதில் இருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அல்டர்னேட்டிவ் மெத்தடில். 40 and 10. இப்போ 40யை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 4 10 40. Then 100 and 4 வச்சு டிவைட் பண்ணும்போது we get 25. 4 25 is 100. From this x value is 25 only. Therefore the required answer, the team played totally 25 matches. Then fifth sum, if Somali had 600 rupees left after spending 75% of her money, how much did he have in the beginning? அதாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாமலி எவ்வளோ அவள் கையில் இருக்குது ரூபா அப்படின்னா 600 லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 75% ஆஃப் ஹர் மணி. சாமலிக்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்த அமௌண்ட்டில் இருந்து 75% செலவு பண்ணதுக்கப்புறம் சாமலிக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு தான் 600ன்னு கொடுத்துருக்காங்க. Now to find the amount, see how in the beginning. ஃபஸ்ட்டில் சாமலிக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். Let the amount of money which Somali had in the beginning be x. ஃபஸ்ட்டு சாமலிக்கிட்ட இருந்த அமௌண்ட்டை எக்ஸ்னு வச்சுப்போம். After spending 75% of x, she was left with rupees 600. 75% of total amount. Total amountல இருந்து 75% செலவு பண்ணதுக்கப்புறம் சாமலிக்கிட்ட இருந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 600. அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 75% spending amount. So total 100லேருந்து 75 மைனஸ் பண்ணால் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கிறதுனால 100க்கு 75 ஸ்பெண்டிங் அமௌண்ட்டு. அப்போ அதை மைனஸ் பண்ணிடணும். 100 minus 75% of x equal to 600. 100 minus 75 is 25% of x is equal to 600. 25% as 25/100 into x equal to 600. From this to find the value of x. Then x equal to rupees 600 into 100/25. Left hand side 25/100 இருந்ததுனால அதை right hand side transpose பண்ணுறோம். So we get 600 into 100/25. Now to divide 100/25, we get 4. Now to find the product of 600 into 4. From that, x equal to rupees 2400. 600 into 4 is 2400. Now our answer, see here, rupees 2400 in the beginning. Then, sixth sum, if 60% people in a city like cricket
30% people like football and the remaining like other game, then what percentage of the people like other games? If the total number of people are 50 lakh, from that to find the exact number who like each type of game. அதாவது சம்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 60% of people in a city. அப்போ டோட்டலி 100க்கு 60%ன்னு கொடுத்துருக்காங்க. சிட்டியில் இருக்க பீப்புள் 100% அப்படின்னா அதில் 60% people like cricket match, cricket game. Then 30% people like football. Then remaining like other game. இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னாலே 100 தான் கொடுத்துருக்காங்க. 100ல் 60% கிரிக்கெட் லைக் பண்ணுறாங்க, 30% ஃபுட்பால், தென் ரிமைனிங் தான் அதர் கேம். அப்போ ரிமைனிங்னா எவ்வளோ இருக்குது? 100ல் 60 + 30 90. இப்போ 100லேருந்து 90 மைனஸ் பண்ணால் 10% தான் அதர் கேம். இப்போ இதை நம்ம சொல்யூஷனில் பார்க்கலாம். சொல்யூஷனில் தான் கண்டுபிடிக்கணும். தென் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி பீப்புள் லைக் அதர் கேம்ஸ். இப்போ 10% தான் நம்ம அதர் கேம்னு நம்ம இப்போ பார்த்தோம். இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் 50 lakh, நம்ம பர்சன்டேஜில் 100 வச்சுட்டு அதர் கேம் வந்து 10% சொன்னோம். த நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ அப்படின்னா 50 lakh அந்த சிட்டியில் இருக்காங்க. ஸோ இப்போ அதிலிருந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்கத எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒவ்வொரு கேம்லேயும் எத்தனை பேர்னு நம்ம சொல்யூஷனில் பார்க்கலாம். சொல்யூஷன் இப்போ கிவன் இன்ஃபர்மேஷனில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் அதர் கேம்ஸ். அதாவது கிரிக்கெட் லைக் பண்ணுறவ 60%, தென் ஃபுட்பால் லைக் பண்ணுறவங்க பீப்புள் எத்தனை பேர் அப்படின்னா 30%. ஸோ இப்போ இதில் இருந்து ரிமைனிங் தான் அதர் கேம்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சம்மில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் அதர் கேம்ஸ். அதில் இருந்து நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பர்சன்டேஜுங்கிறதுனால டோட்டல் 100 மைனஸ் கிரிக்கெட் எத்தனை பேருக்கு பிடித்தமான கேமாக இருக்குது அப்படின்னா 60. ஸோ மைனஸ் 60. அதர்வைஸ் அந்த கிரிக்கெட் விரும்புகிறவங்க 60, 30% ஃபுட்பால். இப்போ அதை ரெண்டே டோட்டல் பண்ணால் நமக்கு 90. 100லேருந்து 90 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 100 மைனஸ் 90% இஸ் ஈக்குவல் டு 10%. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 50 lakh. இப்போ இதிலேருந்து ஒவ்வொரு கேமும் எத்தனை பீப்புள்ஸுக்கு, அதாவது இப்போ எத்தனை பீப்புளுக்கு பிடிக்கும், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். therefore number of people who like cricket equal to பர்சன்டேஜில் 60 கொடுத்துருந்தாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 50. ஸோ பர்சன்டேஜ் 60%, 60/100ன்னு எழுதலாம். இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதனால் இன்ட்டு 50. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 50 150 is 50. 50ஆல் டிவைட் பண்ணும்போது 150 is 50. 100ல் 2 50s இருக்குது. Then to divide 60/2. From that we get 30. Therefore 30 lakh. Number of people who like cricket is equal to 30 lakh. Similarly, number of people who like football is equal to 30% is given. Now to find the number of persons, அதனால் 30/100 into 50. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். 50ஆல் டிவைட் பண்ணுறோம்.
ஸோ 2 50s இருக்குது 100ல. Then to divide 30 by 2, we get 15. Therefore, number of people who like football equal to 15 lakh. Then, number of people who like other games equal to percentageல 10% நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸை நம்ம சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 10% 10 by 100 எழுதிக்கலாம் இன்ட்டு total number of people 50 lakh. ஸோ இன்ட்டு 50 போட்டுக்கலாம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதிலேருந்து நமக்கு கிடைக்கிறது 5 lakh. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 50 lakh. அதுலேருந்து நம்பர் ஆஃப் பீப்புள் who like cricket எவ்வளோ ஆன்சர்னா 30 lakh. Then football 15 lakh. Other games 5 lakh. That answer. Then finding discounts. அதாவது டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா டிஸ்கவுண்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் இஸ் அ ரிடக்ஷன். டிஸ்கவுண்ட்னா என்ன மீனிங்னா ரிடக்ஷன். given on the marked price. ரிடக்ஷன் எதில் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு நமக்கு தருவாங்க. ஸோ மார்க்டு ப்ரைஸை ஷார்ட் ஃபார்மில் எழுதும்போது எம்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கிள். ஒரு ஆர்டிக்கிளில் நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னா எதில் நம்ம பார்க்கணும், எதில் இருந்து ரிடக்ஷன் பண்ணி நமக்கு தருவாங்க அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ்லேருந்து தான் தருவாங்க. therefore டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் சேல் ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸ்லேருந்து சேல் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் டிஸ்கவுண்ட். எஸ்பி மீன்ஸ் சேல் ப்ரைஸ், எம்பி மீன்ஸ் மார்க்டு ப்ரைஸ். therefore discount equal to MP minus SP. Okay, thank you.